அது 2018வது வருஷம் மருதூர் அப்படிங்கிற ஒரு அமைதியான கிராமத்துல இருக்கிற வீட்ல முருகேசன் மற்றும் வினோதினி தம்பதியோட பொண்ணு 27 வயசு காவியா தன்னோட ஸ்கூட்டில நண்பர்களை மீட் பண்றதுக்காக போறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போறதுனால தன்னோட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அந்த கல்யாண பத்திரிக்கையை நேர்ல போய் கொடுக்கணும்னு ஆர்வமா பிளான் பண்ணி அந்த சனிக்கிழமை மதியானம் வீட்ல இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்க அம்மா வினோதினி கிட்ட, அம்மா நான் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு நைட்டு டின்னர் முடிச்சிட்டு தான் வருவேன், எனக்காக வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா தன்னோட ஸ்கூட்டிய ஸ்டார்ட் பண்ணி மெயின் ரோடுக்கு போறாங்க. அந்த சின்ன கிராமத்துல காவியா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அவங்களோட இந்த சந்தோஷமான பயணம் ஒரு மிகப்பெரிய டிராஜடியில முடிய போகுதுன்னு அந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே நினைச்சு கூட பார்க்கல. நேரம் கடக்க இருட்ட ஆரம்பிக்குது. முருகேசன் அண்ட் வினோதினி அவங்க பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சொன்ன நேரத்தை தாண்டியும் காவியா வீட்டுக்கு வரல. அவங்க அப்பா முருகேசன் அவங்களோட மொபைல் நம்பருக்கு கால் பண்றாரு. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிருக்கு. இதை கேட்டதும் அவங்க மனசுல ஒரு இனம் புரியாத பயம் மெதுவா எழ ஆரம்பிக்குது. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போன் பண்ணி கேக்குறாங்க. ஆனா யாருமே காவியா அங்க வந்ததா சொல்லல. இதனால பயந்து போன முருகேசன் உடனே தன்னோட ரிலேட்டிவ்ஸை கூப்பிட்டுட்டு அந்த ஏரியா முழுக்க தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த ராத்திரி முழுக்க மருதூர் கிராமத்தோட சாலைகள்ல காவியாவோட ஸ்கூட்டியும் அவங்களையும் தேடி அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அலைஞ்சு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா எந்த ஒரு க்ளூவும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. இப்படியே மறுநாள் காலை வரைக்கும் தேடி முடிச்சிட்டு முருகேசன் நேரா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாரு. அங்க இருந்த போலீஸ் முதல்ல இது ஒரு சாதாரண விஷயமா நினைக்கிறாங்க. ஒரு 27 வயசு பொண்ணு, கல்யாணம் ஆகக்கூடிய அந்த பொண்ணு ஒருவேளை யாராவது லவ் பண்ணி ஓடி போயிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் போலீஸ் அவங்க விசாரணைய ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா முருகேசன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, என் பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது, அவளுக்கும் இந்த கல்யாணத்துல ரொம்ப விருப்பம் இருந்துச்சு, கண்டிப்பா அவளுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்குன்னு சொல்லி கதறி அழுகுறாரு. அவரோட கண்ணீர்ல இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உடனே ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி காவியா கடைசியா எந்த வழியா போனாங்க அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனை முடக்கி விடுறாரு. போலீஸ் டீம் முதல்ல காவியாவோட மொபைல் நம்பரோட கால் ஹிஸ்டரி அண்ட் டவர் லொகேஷனை செக் பண்றாங்க. அவங்களோட மொபைல் சிக்னல் மருதூர் கிராமத்தோட எல்லையில இருக்கிற ஒரு மெயின் ரோட் ஜங்ஷன்ல கட் ஆகிருக்கு. அந்த ஜங்ஷன்ல இருக்கிற ஒரு சின்ன பேக்கரியோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணும்போது காவியா தன்னோட ஸ்கூட்டில அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போறது ரொம்பவே கிளியரா தெரியுது. அதுதான் அவங்களோட லாஸ்ட் லொகேஷனாவும் பதிவாகி இருக்கு. அந்த வீடியோல காவியா ரொம்ப நார்மலா தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்கூட்டிய யாராவது ஃபாலோ பண்றாங்களான்னு போலீஸ் ரொம்ப டீப்பா உன்னிப்பா அனலைஸ் பண்றாங்க. ஆனா அந்த லோ குவாலிட்டி கேமராவுல எதுவுமே சரியா தெரியல. அந்த ஏரியா முழுக்க இருக்கிற மத்த கடைகள்லயும் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை போலீஸ் கலெக்ட் பண்றாங்க. இதற்கிடையில மருதூர் கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து காவியாவை கண்டுபிடிக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரம் கடந்து போகுது. போலீஸுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த வழக்குல கிடைக்கல. காவியாவோட பெற்றோர்கள் தங்களோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல பலவிதமான வதந்திகள் பரவ ஆரம்பிக்குது. ஆனா போலீஸ் விடாம அந்த ஏரியாவில் இருக்கிற பழைய கிரிமினல்ஸ் அண்ட் சந்தேகத்திற்குரிய நபர்களை ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு லிஸ்டை எடுத்து ஒருத்தரா செக் பண்ணி அவங்களோட அலிபிய கிராஸ் வெரிஃபை பண்றாங்க. கிட்டத்தட்ட 14 நாட்கள், அதாவது 2 வாரம் முடிஞ்ச நிலையில அந்த கிராமத்தோட ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பழைய பிரிட்டிஷ் காலத்து பில்டிங் பக்கம் ஒரு ஆடு மேய்க்கிறவர் போறாரு. அங்க இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வர்றத கவனிச்ச அவரு உள்ள போய் பார்க்கலாம்னு நினைச்சு அந்த இடிஞ்சு போன கட்டிடத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாரு. அங்க அவர் பார்த்த அந்த காட்சி தான் அவரை அப்படியே ஒரே வச்சிருக்கு. அவரு பதறி போய் ஊருக்குள்ள ஓடி வந்து அங்க இருந்தவங்க கிட்ட விஷயத்த சொல்ல அந்த நியூஸ் மின்னல் வேகத்துல போலீஸுக்கு போகுது. உடனே போலீஸ் கமிஷனர் அண்ட் பல போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. அந்த பழைய பிரிட்டிஷ் பில்டிங் ரொம்ப வருஷமா யாருமே புழங்காத ஒரு பாழடைஞ்ச இடம். அதுக்குள்ள போகவே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த தயக்கம் இருக்கு. ஆனா அந்த ஸ்மெல் அங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்றத கன்ஃபார்மா சொல்லிட்டு இருந்துச்சு. போலீஸ் உள்ள போய் ஒரு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தப்போ அங்க ஒரு பெண் உடல் ஆடைகள் எதுவுமே இல்லாம நிலையில ரொம்பவே அழுகி போய் கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதஞ்சும் போயிருக்கு. அந்த இடத்துல சிதறி கிடக்கிற சில திங்ஸ் அண்ட் அந்த பொண்ணு போட்டிருந்த சில ஜுவல்ஸை வச்சு அது காணாம போன காவியாதான்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வராங்க. மருதூர் கிராமமே அந்த நிமிஷம் ஸ்தம்பிச்சு போகுது. முருகேசன் அண்ட் வினோதினி அங்க கூடி நிக்கிறத பார்த்த போலீஸ் அவங்கள உள்ள விடாம தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா அந்த உடல் இருந்த நிலைமை அவங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. உடனே அந்த இடத்தை சீல் வச்சு ஃபாரன்சிக் டீம்
டெஸ்டிங் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ போலீஸ் ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாங்க. இது ஒரு திட்டமிட்ட கொலையா இல்ல வேற ஏதாவதான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிரைம் சீன்ல ஒரு தடயத்தை கூட மிஸ் பண்ணிட கூடாதுன்னு போலீஸ் ரொம்பவே கேர்ஃபுல்லா அந்த பில்டிங் முழுக்க பாலியல் துஷ்பிரயோகம் நடத்தப்பட்ட பகுதின்னு ஒரு இடம் விடாம அங்க இருக்கிற அந்த பில்டிங்க ஐசோலேட் பண்ணி எவிடன்ஸ சேகரிச்சிட்டு இருந்தாங்க. அங்க கடந்த காவியாவோட ட்ரெஸ் மற்றும் அங்க கடந்த காவியாவோட பேக் அண்ட் இன்விடேஷன் கவர்ஸ்னு எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டீம் ஒரு பேக்ல எடுத்து சீல் பண்றாங்க. ஆனா அவளோட ஸ்கூட்டி மட்டும் அங்க எங்கேயுமே காணல. அது ஒரு பெரிய சந்தேகத்தை அங்க இருந்த போலீஸுக்கு கிளப்பிச்சு. திருட வந்தவங்க யாராச்சும் இந்த மாதிரி தப்பா பண்ணிருப்பாங்களான்னு போலீஸ் ஒரு கோணத்துல யோசிக்கிறாங்க. உடனே அந்த பில்டிங்கை சுத்தி இருக்கிற ஏரியா முழுக்க போலீஸ் சர்ச் பண்ண ஆரம்பிச்சு அந்த பில்டிங்க்கு பின்னாடி இருக்க ஒரு பழைய பாழடைஞ்ச கிணற இருக்கிறத போலீஸ் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிணறு ரொம்ப ஆழமானது அண்ட் அதுல நிறைய குப்பைகள் அண்ட் செடி கொடிகள்னு மொத்தமா கிணறே தெரியாத அளவுக்கு மூடி இருந்திருக்கு. போலீஸ் ஒரு பெரிய இரும்பு கொக்கிய வச்சு அந்த கிணத்துக்குள்ள ஏதாச்சும் தட்டுப்படுதான்னு தேடி பாக்குறாங்க. திடீர்னு அந்த கொக்கில ஏதோ ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் மாட்டுது. ஊர்ல இருக்க இளைஞர்கள் உதவியோட மெதுவா அதை மேல தூக்கும் போதுதான் அது காவியா ஓட்டிட்டு போன அந்த ஸ்கூட்டின்னு தெரிய வருது. ஸ்கூட்டிய அந்த கிணத்துக்குள்ள போட்டிருக்காங்கன்னா குற்றவாளிகள் அந்த ஏரியாவை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும்னு ஒரு முக்கியமான பாயிண்ட இன்ஸ்பெக்டர் நோட் பண்றாரு. வீட்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா காலையில கிளம்பின காவியாவுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் இத பண்ணது, இதுல இன்வால்வ் ஆன கில்லர் எத்தனை பேருன்னு இப்படி ஏகப்பட்ட கேள்வியோட இந்த வழக்க போலீஸ் ஆபீசர்ஸ் கையில எடுக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல காட்ட முடியாத பல சென்சிட்டிவான இமேஜஸ் அண்ட் வீடியோஸை என்னோட டெலிகிராம் பேஜ்ல தான் அப்டேட் பண்ணுவேன். ப்ரொஃபைல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிட்டு அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி கேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். அடுத்ததா மோப்பனாய் வரவழைக்கப்படுது. அந்த மோப்பனாய் காவியாவோட உடல் கிடந்த இடத்துல இருந்து மோப்பம் பிடிச்சிட்டு வேகமா அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்து ஒரு காட்டு பகுதியை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. அந்த பாதை நேரா மெயின் ரோட்டுக்கு போகுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த நாய் நின்னு கொலைக்க ஆரம்பிச்சது. இதை வச்சு குற்றவாளிகள் அங்கிருந்து ஒரு வாகனத்துல தப்பிச்சு போயிருக்கலாம்னு போலீஸ் கெஸ் பண்றாங்க. காவியாவோட உடல் போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கப்படுது. அந்த ரிப்போர்ட் வந்தாதான் அவங்க எப்படி கொல்லப்பட்டாங்க, அதுக்கு முன்னாடி என்ன அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்ற மெடிக்கல் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கும்னு டாக்டர்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விதமான பயமும் ஆத்திரமும் வருது. குற்றவாளிகளை உடனடியா கைது பண்ணணும்னு போலீஸ் மேல பிரஷர் அதிகமாகுது. போலீஸ் இப்போ காவியாவோட மொபைல் போன் எங்க இருக்குன்னு தேடுறாங்க. ஏன்னா அந்த போன் மட்டும் இன்னும் கிடைக்கல. ஒருவேளை குற்றவாளிகள் அந்த போனை எடுத்துட்டு போயிருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. ஆல்சோ காவியா காணாம போன அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அந்த பிரிட்டிஷ் பில்டிங் பக்கம் யாராவது நடமாட்டம் இருந்ததான்னு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன வீடுகள்ல போலீஸ் விசாரணை பண்றாங்க. அந்த இடத்துல மரம் வெட்டுற ஒரு தொழிலாளி போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்துகிறாரு. அதாவது அன்னைக்கு சாயங்காலம், அதாவது 7 இருந்து 9 மணி இந்த இடைவெளியில ஒரு 2 பேரு ஸ்கூட்டியை தள்ளிட்டு அந்த பில்டிங் குள்ள போறத அவரு பார்த்திருக்காரு. பொதுவாவே அந்த பில்டிங் குள்ள யாருமே போக மாட்டாங்க. அவங்க 2 பேரு அந்த ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டு உள்ள போனதுனால அது அவருக்கு ஸ்ட்ரேஞ்சா பட்டிருக்கு. அதனால அது யாருன்னு கவனிச்சிருக்காரு. ஆனா அந்த இருட்டுல அவங்களோட முகம் சரியா தெரியலன்னும் அவரு சொல்றாரு. அவங்க 2 பேரும் ரொம்ப வேகமா போனதுனால தான் பெருசா கண்டுக்கலனும் அவரு போலீஸ் கிட்ட ஒரு க்ளூவை கொடுக்கறாரு. இப்போ போலீஸுக்கு 2 பேர் மேல சந்தேகம் வருது. அவங்க யாரு, அந்த இடத்துக்கு எதுக்காக வந்தாங்க, காவியாவை எப்படி அவங்க கடத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வியா அவங்களுக்கு இருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல காவியாவோட உடல்ல இருந்த சில டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைக்குது. இது அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு போலீஸ் கெஸ் பண்றாங்க. விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகுது. போலீஸ் அந்த ஏரியால இருக்கிற எல்லா கஞ்சா குடிக்கைகளையும் அண்ட் மது பிரியர்களையும் லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அப்நார்மலான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது அண்ட் கொடூரமான குற்றத்தை ஒரு நார்மல் பர்சனால பண்ண வாய்ப்பில்லை. பல கைதிகளோட ப்ரொஃபைல்ஸை செக் பண்ணும்போது சமீபத்துல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனவங்க யாராவது இந்த பக்கத்துல இருக்காங்களானும் இன்ஸ்பெக்டர் ஒரு டீமை வச்சு செக் பண்றாரு. மருதூர் கிராமத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவ ஆரம்பிக்குது. போலீஸ் அதிகாரிகள் அங்க இருக்க ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்லன்னு ஒரு இடம் விடாம ஒரு போட்டோவை காமிச்சு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிற நபர்கள்
காவியா காணாம போன அன்னைக்கு அந்த ஏரியால இருந்தாங்களான்னு விசாரிக்கிறாங்க. ஆனா இன்னும் குற்றவாளிகளை போலீஸ் நெருங்கல. காவியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் மறுபடியும் ஒரு ரவுண்ட் விசாரணை நடக்குது. அவளுக்கு யாரோடையாவது பகை இருக்கா இல்லனா வேற ஏதாவது பிரச்சனையானு போலீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஒன்ஸ் அகைன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா காவியா ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்களுக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றது போலீஸுக்கு இன்னும் ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கொடுக்குது. டிஎன்ஏ ரிப்போர்ட் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர இன்னும் சில நாட்கள் ஆகும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. சோ அது வரைக்கும் போலீஸ் அவங்களோட மேனுவல் இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பழைய பில்டிங்ல கிடைச்ச ஒரு சின்ன பொருளை வச்சுதான் போலீஸ் இப்போ ஒரு முக்கியமான தடயத்தையும் நெருங்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல பார்க்கலாம். இந்த கேஸ்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, காவியா காணாம போன அன்னைக்கு அந்த மெயின் ரோட் ஜங்ஷன்ல இருந்து அந்த பிரிட்டிஷ் பில்டிங் வரைக்கும் அவங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறது தான். அவங்களா அங்க போனாங்களா இல்ல யாராவது அவங்கள கட்டாயப்படுத்தி அங்க கூட்டிட்டு போனாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடி போலீஸ் அந்த ரூட்ல இருக்கிற ஒவ்வொரு சிசிடிவியும் இன்ச்சா ஸ்கேன் பண்றாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கடையில இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு சின்ன க்ளூ கிடைக்குது. ஒரு பழைய மோட்டார் சைக்கிள் காவியாவோட ஸ்கூட்டிய ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றத அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. பட் அந்த மோட்டார் சைக்கிள் நம்பர் பிளேட் சரியா தெரியலனாலும் பட் அதுல ஒரு விதமான பெயிண்ட் மார்க் இருக்கிறத போலீஸ் இன்ஸ்பெக்டர் நோட்டீஸ் பண்றாரு. இப்போ போலீஸோட முழு போக்கஸும் அந்த பழைய மோட்டார் சைக்கிள் அண்ட் அதுல இருந்த அந்த 2 நபர்கள் மேலதான் மாற ஆரம்பிக்குது. அவங்க தான் இந்த கொடூரமான கொலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கணும் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் மருதூர் கிராம மக்கள் நீதி கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே காத்துட்டு இருக்காங்க. போலீஸ் டீம் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா மெக்கானிக் ஷாப்லயும் விசாரிக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட பெயிண்ட் மார்க் இருக்கிற பைக்கை யாராவது ரிப்பேர் பண்ண வந்தாங்களான்னு கேக்குறாங்க. ஆனா இன்னும் எந்த ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் போலீஸுக்கு கிடைக்கல. சோ இந்த வழக்குல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம ஆரம்பிச்ச இடத்துலயே திரும்பவும் வந்து நிக்குது. பட் இப்ப வரைக்கும் போலீஸுக்கு கிடைச்ச ஒரே க்ளூ இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது 2 பேர் அப்படிங்கிறது மட்டும் தான். அதே சமயம் அந்த பகுதியில வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு மெட்டல் டிடெக்டரை வச்சு சர்ச் பண்றாங்க. அந்த பழைய பில்டிங்கோட வரலாற்று என்ன, அங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது தப்பான காரியங்கள் நடந்திருக்கான்னு போலீஸ் லோக்கல் மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க அடிக்கடி சில சமூக விரோதிகள் வந்து போறதா சில தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க யாருன்றத சரியா அடையாளம் சொல்ல யாருமே முன் வரல. பிகாஸ் அவங்களுக்கு அந்த சமூக விரோதிகள் மேல ஒரு பயம் இருந்திருக்கு. நாட்கள் கடக்க காவியாவோட அப்பா முருகேசன் இப்போ சுத்தமா உடைஞ்சு போறாரு. தன் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு அவர் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே தவம் கடந்திருக்காரு. அவரோட நிலைமைக்கு அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் ஒரு பெரிய எமோஷனல் பிரஷரையும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பி அந்த ஏரியாவுக்கு நேரடியா வந்து இந்த கேஸை மானிட்டர் பண்றாரு. குற்றவாளிகள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள விடக்கூடாதுன்னு இந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாரு. ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ஒரு போன் கால் வருது. அந்த பாடியில இருந்து சேகரிக்கப்பட்ட சாம்பிள்ஸ்ல சில அதிர்ச்சியான அப்டேட்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க உடம்புல இருந்த அந்த டிஎன்ஏல ஒரு சில பழைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிற நபர்களோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் குற்றவாளிகள் முன்னாடியே ஏதாவது தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனவங்களா இருந்தா அவங்களோட பிளட் சாம்பிள்ஸும் கலெக்ட் பண்ணப்படும் இல்லையா. சோ அதை கிராஸ் மேட்ச் பண்ணும்போது 2 பேரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இங்க கிடைச்ச டிஎன்ஏவோட மேட்ச் ஆயிருக்கு. அப்படி பண்ணதுல அது பழைய குற்றவாளிகள் 2 பேரோட மேட்ச் ஆனதுனால போலீஸுக்கு இப்ப இந்த கேஸ்ல ஒரு விடை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த குற்றவாளிகளை தேடி இதுக்கான பின்னணி என்ன, அவங்க எதுக்காக காவியாவை டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கணும். ஆல்சோ காவியாக்கு அன்னைக்கு இரவு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த மக்களுக்கும் தெரியணும் இல்லையா. சோ மருதூர் கிராமத்துல காவியா ஸ்கூட்டி இருந்த அந்த கிணறு மற்றும் அந்த பாழடைஞ்ச கட்டிடத்தை சுத்தி விடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு எவிடன்ஸையும் ரொம்ப நுணுக்கமா செக் பண்ணி குற்றவாளிகளோட கைரேகை அண்ட் மற்ற ஆதாரங்களை சேகரிச்சு அதை கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கான தீவிரத்தை காட்டுறாங்க. ஆல்சோ அந்த கொலையாளிகள் அந்த ஸ்கூட்டியை கிணத்துல போடும்போது காவியோட உடைகள் இந்த பொறுக்கிங்க எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும் இல்லையா. அப்படி தேடும்போது ஒரு இடத்துல மரக்கட்டைகள் நடுவுல அவங்களோட எல்லா உடைகளையும் கிழிச்சு தூக்கி எறியப்பட்ட நிலையில இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுல காவியாவோட மேலாடையில ஒரு நபரோட பிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. அதை ஏற்கனவே டிஎன்ஏல மேட்ச் ஆன ஒரு நபரோட பக்காவா மேட்ச் ஆகுது. இப்போ போலீஸ் அந்த 2 பேரையும் பிடிக்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆனா அவங்க இப்போ எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் போலீஸுக்கு காத்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அவங்க தங்கியிருந்த வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில அவங்களோட மொபைல் சிக்னல் எங்க கிடைக்குதுன்னு சைபர் கிரைம் மூலமா போலீஸ் ரொம்ப தீவிரமா கண்காணிக்கிறாங்க. மருதூர் கிராமம் மறுபடியும் ஒரு அமைதியான நிலைக்கு வரணும்னா அந்த கொலையாளிகள் கண்டிப்பா பிடிபடுறதுதான் ஒரே தீர்வா இருக்க முடியும்.
தெரியும். எல்லா ஆதாரங்களும் அந்த 2 நபர்களை நோக்கி தான் போகுது. அவங்க யாரு, அவங்களோட பேர் என்ன, அவங்க எப்போ பிடிபடுவாங்க அப்படிங்கறத இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற போலீஸ் ஆபீசர் ஊர் மக்கள் கிட்ட சொல்லியே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்காங்க. இப்ப இந்த 2 பேரை பிடிச்சாதான் காவ்யாக்கு அன்னைக்கு நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை ஒட்டுமொத்த கிராமத்துக்கே தெரிய வரும். சோ போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க. இந்த நிலைமையில தான் இந்த 2 பேரும் மருதூர் பக்கத்துல இருக்க ஒரு காட்டு பகுதியில மறைஞ்சிருக்கிறதா ஒரு ரகசிய தகவல் போலீஸுக்கு கிடைக்குது. போலீஸ் அப்ப மாறு வேஷத்துல, அதாவது அந்த காட்டு பகுதிக்குள்ள ஆடு மேய்க்கிற நபர் மாதிரி கிளம்பி போயிருக்காங்க. அப்பதான் இந்த 2 பேரும் போலீஸ் கிட்ட கையும் காலுமா சிக்கிருக்காங்க. அந்த 2 பேரையும் குண்டு கட்டா தூக்கின போலீஸ் ஆபீசர்ஸ் துப்பாக்கி முனையில அவங்க 2 பேரையும் கைது பண்ணி மருதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராரு. இப்ப அந்த 2 பேரையும் மருதூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க லாக்அப்ல வச்சு இந்த கொலை சம்பவத்தை பண்ணது நீங்க தான், எங்களுக்கு எல்லா ஆதாரமும் இருக்கு, ஈவன் ஃபாரன்சிக் எவிடன்ஸும் எங்க கிட்ட இருக்கு, ஒண்ணு விடாம மறைக்காம உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு காவ்யாவை எப்படி தெரியும், எதனால காவ்யாவை இப்படி பண்ணீங்க, அண்ட் உங்களை தவிர வேற யாராச்சும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்களா, நீங்க மறைக்காம சொன்னதான் உங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையை என்னால வாங்கி கொடுக்க முடியும்னு போலீஸ் நைஸா பேச்சு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவேற்க பாக்குறாங்க. இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும்னு பயத்துல இருந்த அந்த 2 பேரும் அவங்களோட பேரு சொல்லி கன்ஃபெஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் பேரு மணி, வயசு 41 அப்படின்னும், இன்னொருத்தன் பேரு பார்த்திபன், வயசு 46 அப்படின்னும் தெரிய வருது. அதுல மணி சொன்னது, அன்னைக்கு ராத்திரி நான் கஞ்சா குடிச்சிட்டு அந்த பிரிட்டிஷ்கார பில்டிங்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப நைட் ஒரு 9ல இருந்து 9:30 இருக்கும். அந்த வழியா ஒரு மோட்டார் சைக்கிள் வர சத்தம் கேட்டுச்சு. நானும் அந்த போதையில எந்திரிச்சு யார் வராங்கன்னு பார்க்கும்போது அப்ப தூரத்துல ஒரு பெண் ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க அந்த வண்டிய ஓட்டிட்டு வந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்ததும் அந்த போதையில அவங்கள என்னோட காம இச்சைக்கு அடைஞ்சே ஆகணும்னு ஒரு வெறி வந்துச்சு. அதனால என்னையும் மீறி அவங்க வர பாதையில மறைஞ்சு நின்னு அவங்கள வழி மறைச்சேன். அப்ப எதிர்பாராத விதமா அந்த பெண் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அந்த பயம் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அப்பதான் மறைச்சு வச்சிருந்த ஒரு சின்ன பட்டன் கத்திய காமிச்சு என்னோட ஆசைக்கு என்னங்க அவங்கள கட்டாயப்படுத்தினேன். ஆனா என்கிட்ட அவங்க அடிப்பணியாம ரொம்பவே திமிரிட்டு என்ன அடிக்க கைய ஓங்குனாங்க. சோ அவங்கள பயமுறுத்த காவ்யா கையில சின்னதா ஒரு கீறல் போட்டதும் அவங்க பயத்துல இதுக்கு சம்மதிச்சாங்க. அதே வண்டியில அவங்க கூட அந்த பில்டிங் ஓரமா வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ள கூட்டிட்டு போனேன். அப்பதான் அங்க ஏற்கனவே மது போதையில தூங்கிட்டு இருந்த என்னோட இன்னொரு நண்பன் பார்த்திபன் காவ்யா கத்துன அந்த சத்தத்தை கேட்டு அந்த பில்டிங்கோட மாடிக்கு ஓடி வந்தான். அப்ப நான் காவ்யா கூட இருந்த அந்த நெருக்கத்தையும் அந்த தனிமையையும் பார்த்து அவனுக்கும் ஆசை அதிகமானதுனால நாங்க 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி அவங்கள சிதைச்சிட்டோம். எங்க 2 பேர்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி ஓடும்போதுதான் எங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. பிகாஸ் நேத்து தான் பார்த்திபன் ஒரு கொலை வழக்குல இருந்து ஜாமீன்ல ரிலீஸ் ஆகி இருக்கான். அதனால திரும்பவும் எங்க சிறைக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்து காவ்யா மேலேயே தூக்கி அடிச்சான். அதுல மயங்கி கீழே விழுந்த காவ்யா சுயநினைவை இழந்துட்டாங்க. உடனே அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டு அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்கள சதைச்சிட்டோம். ஆல்சோ அந்த வண்டி இங்க இருந்தா போலீஸ் கண்டிப்பா இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அந்த வண்டிய 2 பேருமே தள்ளிட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு கிணத்துல போட்டுட்டு தப்பிச்சு ஓடிட்டோம். ஆனா எதிர்பாராத விதமா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம போலீஸ் கிட்ட முகத்தை பார்த்து கண்ணுக்கு நேரா மணி சொல்றான். இதை கேட்டு கொதிச்சு போன அந்த போலீஸ் ஆபீசர் 2 பேருக்குமே உச்சக்கட்ட தண்டனைய வாங்கி கொடுக்கணும்னு அப்பவே முடிவு பண்றாரு. சோ இதனால அவங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனைய வாங்கி கொடுக்க இவனுங்க சொன்ன இந்த கன்ஃபெஷனை ஒரு ஸ்டேட்மெண்டா ரெடி பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸ் அண்ட் இவனுங்க சொன்ன அந்த கன்ஃபெஷன் ரெக்கார்டிங்ஸ் ஒரு எவிடன்ஸா ப்ரிப்பேர் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணி இவங்களுக்கான தண்டனைய, அதாவது அதிகபட்ச தண்டனையா இரட்டை ஆயுள் தண்டனைய வாங்கி கொடுத்து ஜாமீன்ல இருந்து வெளியே வராத மாதிரி கடுமையான தண்டனைய அந்த போலீஸ் ஆபீசர் வாங்கி கொடுக்கிறாரு. இந்த வழக்கோட முடிவை பார்த்து அந்த மருதூர் மக்கள் அந்த போலீஸ் ஆபீசருக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் டீமையும் ரொம்ப பெருமையா பாராட்டுறாங்க. இப்படிப்பட்ட இந்த பொறுக்கிங்களும் வாழக்கூடிய இந்த சமுதாயத்துல நம்முடைய பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் கொஞ்சம் கவனத்தோட இருந்தீங்கன்னா இதை போல சம்பவங்களை ரொம்ப ஈஸியா தவிர்த்திடலாம். ஆனா நம்மளோட சுதந்திரத்துக்கு என்னதான் கொஞ்சம் தடங்கள் வந்தாலும் நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.